போன வாரம் தான் நம்ம சொன்னோம் ஃபுல்லா இருக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லியும் இந்த வாரம் நான் வருவேன், என்னை யாரோ தள்ளி விட்டுருக்காங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஆமா, நிறைய துறைகள் இருந்து அரசியல் தொடர்ந்து படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த வாரம் வர யாருன்னு பாக்குறப்ப ராகவா லாரன்ஸ் காஞ்சனா படங்கள்லாம் எடுத்து ஹிட்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அரண்மனை எடுத்த ஒரு தேர்தலில் நிற்கும் போது காஞ்சனா எடுத்த நான் நிக்க கூடாதான்னு எதுவும் ட்ரை பண்றாரா? பேய்க்கும் சண்டை. அப்ப திரும்ப இடைத்தேர்தலை இறக்கி விடுங்கப்பா சுந்தர்சிய. அதான் அவரும் சொல்றாரு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த வீடியோ வெளியிடறதுக்கு முன்னாடி நேத்து ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு. அரசியலுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு, தள்ளப்பட்டிருக்கேன், அரசியலுக்கு வர வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படி என்ன காலத்தின் கட்டாயம்? என்ன சூழல்னு தெரியல, என்ன காலத்தின் கட்டாயம்னு தெரியல. அந்த வீடியோ இன்னைக்கு காலையில் ஒரு 18 நிமிஷம் வருது. நிறைய இடத்துல கட்டலாம் இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கிறப்ப கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டு குட்டி கதையோட தான் ஆரம்பிக்கிறாரு. அதை கட் பண்ணோடனே திருச்சி கிழக்குல நான் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க வரேன் அப்படிங்கிறாரு. சரி, திருச்சி கிழக்குல ஒரு போட்டி போடுறாரான்னு சொல்லிட்டு எப்படி கேட்டுட்டே இருக்காங்களாம். அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு தான் ஆரம்பிக்கிறாரு அந்த வீடியோல. சொல்றேன், யாரு கேட்டா அவரு வெல் விஷஸ் யாரோ கேட்டிருக்காங்க போல, இல்ல கேட்க சொல்லியிருக்காங்க போல. அந்த மாதிரி அந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய வெல் விஷர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் மீட்டிங் வந்து நான் போட்டேன். எல்லாரும் வந்து அண்ணா அப்ப நீங்க தானே சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்லாம் சொன்னாங்க. நோ கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். ஆனா பாருங்க, ஆரம்பிக்காத கட்சியில நம்ம நின்று ஜெயிச்சு சுகாதாரத்துறை அமைச்சர் வரை ஆகும்னு நினைச்ச அவரோட மன தைரியத்தை அவர் நினைக்கல, அவர் கூட இருக்கவங்களோட மன தைரியத்தை பாராட்டுறோம். ஆமா, கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். பட் அது அந்த பிளானே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்பவே. அதான் என்னன்னா, இந்த பிளானே இவரோட பிளானே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவர் வந்து பேசிட்டு வீட்டுக்கு போறாரு. அவங்க அம்மாட்ட சொல்றாரு, அம்மா சார் அரசியலுக்கு வர போறாரு, நான் ஜாயின் பண்ண போறேன்னு. அம்மா பேசவே இல்லையா 3 நாள். ஐயோ, அம்மா பேசணுன்னே அம்மா எதுக்குப்பா அரசியல் வந்து ஒரு சாக்கடாப்பா, நீ போவாதப்பா, நீ தலைவர்கிட்ட கூட்டு போப்பா, நானும் தலைவர்கிட்ட சொல்றான்பா அப்படின்லாம் சொன்னாங்களாம். தலைவர்கிட்ட எப்படிம்மா, பட் அம்மா வாக்க மீற முடியாதனால நான் வரல அந்த சமயத்துல. அவரு தாய் சொல்லை தட்டாதே அங்க ஒரு இது வந்திருக்கு. அதற்கு பிறகு ரஜினியும் ஆரம்பிக்க முடியல, கால சூழல் கொரோனாவால பிரச்சாரத்துக்கு போக முடியலன்னா சொன்னாரு. அதற்கு பிறகு என் நண்பர் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னாரு. அப்பயும் போய் எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், அப்பயும் வேணான்னு நீ வந்து தடுத்தாங்க. என் நண்பர்கிட்ட நான் வந்து பேசினேன். அப்ப இந்த கூட்டணி இதெல்லாம் போய்கிட்டு இருந்தது. நண்பர் யாரு? இவரு விஜய் தான், நண்பா நண்பி. ஓகே ஓகே. இந்த படத்துல எல்லாம் கூட இந்த மேகமாய் வந்து போகிறேன்னு ஒரு பாட்டுலாம் வரும்ல, அது ஆரம்பிச்சுதான் அதுக்கு கொரியோகிராஃப் பண்றதுக்கு விஜய்க்கு. ஓகே. அதற்கு பிறகு பல படங்களுக்கு நண்பருக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். நண்பரும் கூப்பிட்டாப்ல, பட் அப்பயும் அம்மா வேணான்னு சொன்னதுனால என்னால போக முடியல. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே அம்மா பேரை சொல்லி நான் கூப்பிட்டேன், பார்த்தேன் என் நண்பர் எப்படி எதிர்பாராத முடிவு ஜெயிச்சிட்டார்ல அப்படின்ட்டு. அப்புறம் தான் எங்க அம்மா சொன்னாங்க, சரிப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு. இது சாக்கடை இல்லப்பா, நண்பரே ஜெயிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொன்னாங்களாமா. ஆமா, அந்த பணம் கொடுத்து தான் ஜெயிப்பாங்கிறதெல்லாம் உடைச்சிருக்காருல, சாதி வந்து உடைச்சிருக்காருல. நம்ம ரிசல்ட்லயும் கூட பார்க்க முடிஞ்சது அதை. ஆமா,